Hello everyone, I am Parthiban, welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட்டு 29/8/2025. இந்த வீடியோவை மார்னிங் ஒரு 10:15க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரவுண்டு 2க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ், அதாவது பர்டிகுலராக சொல்லணும் அப்படின்னா சென்டாக்ல ரவுண்டு 2க்கான செக்யூரிட்டி டெபாசிட்டை தான் அங்கே என்னன்னு சொல்கிறோம், ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்ன்னு சொல்கிறோம். அது எப்படி பேமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பேமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் டெமோ வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரவுண்டு 1ல் நீங்கள் ஒரு அமௌண்ட் கட்டியிருப்பீங்க. அதாவது பாண்டிச்சேரி கேண்டிடேட்டாக இல்லை அப்படின்னா 2000 rupees கட்டியிருப்பீங்க. அது ரவுண்டு 1க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ். ரவுண்டு 2ல் நீங்கள் அதர் ஸ்டேட்டில், அதாவது பாண்டிச்சேரியை தவிர மற்ற எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் 2 லட்சம் ரூபாய் செக்யூரிட்டி டெபாசிட் கட்டினா மட்டும்தான் உங்களால் சாய்ஸ்ஃபுல் பண்ண முடியும். ஸோ அந்த 2 லட்சத்தை எந்தெந்த மெத்தடில் நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு டெமோ வீடியோ தான். ஏன்னா நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் பேமெண்ட் எப்படி செய்கிறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு டெமோ வீடியோ தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க, இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ சென்டாக் வெப்சைட்டுக்குள்ளே கீழே யூஜி நீட்டுன்னு இருக்கும். அதில் விசிட் டேஷ்போர்டு இதை கிளிக் பண்ணுங்கள். இந்த விசிட் டேஷ்போர்டை கிளிக் பண்ணால் உங்களுடைய லாகின் டீட்டெயில்ஸ் கேட்கும். ஏற்கனவே ரவுண்ட் 1ல் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, லாகின் பண்ணி வச்சுருப்பீங்க. ஓகேங்களா? இந்த லாகின் டீட்டெயில்ஸில் ஆல்ரெடி ரெஜிஸ்டர்டு கேண்டிடேட் உங்களுடைய ரெஜிஸ்டர் இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. அந்த பாஸ்வேர்டை கொடுத்துட்டு லாகின் கொடுங்க. இப்போ லாகின் கொடுத்தாச்சு அப்படின்னா அதுக்கு பிறகு உங்களுக்கு OTP வரும், ரெஜிஸ்டர் மெயில் ஐடிக்கு. அந்த ரெஜிஸ்டர் மெயில் ஐடியில் வரக்கூடிய OTPயை நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்த பிறகு உங்களுடைய ப்ரொஃபைல் பேஜ் வரும். இந்த ப்ரொஃபைல் பேஜில் இந்த இடத்துல உங்களுடைய ஃபோட்டோ இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா வியூ ரவுண்ட் 2 ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ டிரான்சாக்ஷன் டீட்டெயில் இதை கிளிக் பண்ணுங்கள். அதாவது வியூ ரவுண்ட் 2 ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ டிரான்சாக்ஷன் டீட்டெயில், இதில் எந்தெந்த மாதிரியான பேமெண்ட் ஆப்ஷன் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்த்துக்கலாம். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இந்த மாதிரியான ஒரு பேஜ் காமிக்கும். இந்த பேஜில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுதான். இதில் உங்களுக்கு எப்படி இருக்குது, கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணலாம். அதே போல் உங்களுடைய டெபிட் கார்டு யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணலாம், நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ணலாம், UPI பேமெண்ட் யூஸ் பண்ணலாம். ஆனால் UPI பேமெண்ட்டில் 2 lakhs டிரான்சாக்ஷன் லிமிட் இருக்குதா அப்படிங்கிறது தெரியல. பர் டேக்கு அதில் 1 lakh மட்டும்தான் போகுது. ஸோ நெஃப்ட்டை யூஸ் பண்ணியும் பண்ணலாம். நெட் பேங்கிங் உங்கள் எல்லாத்துக்கும் ஃபெமிலியராக இருக்கும். இன்கேஸ் என்னால் 2 lakhs கட்ட முடியல, என்னோடய டிரான்சாக்ஷன் லிமிட் 2 லட்சத்துக்கு கீழே வச்சுருக்கிறேன், இனி இருக்கக்கூடிய இந்த குறைந்த நாட்களில் நான் இன்க்ரீஸ் பண்ணி கட்ட முடியுமா அப்படின்றவங்களுக்கு ஈஸியஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னா, அதாவது நெட் பேங்கிங் தான் ஈஸியஸ்ட் மெத்தட். பேமெண்ட்டை அடுத்த செகண்டே நீங்கள் என்ன பண்ணலாம், உங்கள் அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இல்லை சார் எங்கிட்ட நெட் பேங்கிங் இல்லைன்னா எனக்கு பர் டேக்கு 2 லட்சத்துக்கு கீழே தான் டிரான்சாக்ஷன் லிமிட் இருக்குது அப்படின்றவங்க நெஃப்ட் மெத்தடில் யூஸ் பண்ணலாம். நெஃப்ட் ஆர் RTGS மெத்தடில் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் 2 லட்சம் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கான சாய்ஸ் லிஸ்ட்டே காமிக்கும், சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட்டே காமிக்கும். இப்போ என்ன பண்ணுறீங்க, வியூ அண்டு பிரிண்ட் த சலான். அந்த சலானை நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நீங்கள் பேங்க்குக்கு நேரடியாக போகணும். ஓகேங்களா? இதில் உங்களுக்கு என்னவெல்லாம் இருக்கும் அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும், கேண்டிடேட் நேம் இருக்கும், ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும், பேமெண்ட் ஃபார் UG நீட் ரவுண்ட் 2 ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ, ஆர்டர் ID நம்பர் இருக்குது, அமௌண்ட் ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட்டா
2000 rupees. இதை நீங்கள் பே பண்ணணும். இதை கிளிக் பண்ணணும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு சலான் டவுன்லோட் ஆகும். அந்த சலான் தான் இதை நான் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்லேயும் காமிச்சிட்றேன், அதே போல் பிடிஎஃபாகவும் காமிச்சிட்றேன். ஆர்டர் ஐடி நம்பர் நீங்கள் டவுன்லோட் பண்ண பிறகு அதில் காமிக்கும். அப்புறம் பெனிஃபிஷியரி நேம் யார்? சென்டாக் யூஜி நீட் டியூஷன் ஃபீஸ். ரவுண்டு 2க்கு சென்டாக் யூஜி நீட் டியூஷன் ஃபீ. அக்கௌண்ட் நம்பர் இது வந்து சென்டாக்னுடைய அக்கௌண்ட் நம்பர். ஐஎஃப்எஸ்சி கோடு HDFC 004981. பேங்க் நேமு HDFC பேங்க் லிமிடெட், கஞ்சூர் மார்க் பிரான்ச், மும்பை. அக்கௌண்ட் நம்பர் சார் அமௌண்ட் வந்து 2 லட்சம் ரூபாய். அதையே இன்வேர்ட்ஸில் கொடுத்துருக்குறாங்க 2 lakhs. அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் யூஜி நீட் ரவுண்ட் 2 ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ. அடிஷ்னல் டீட்டெயில் இன்னொன்று என்ன அப்படின்னா அதர் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட் கோட்டா. ஏன்னா இது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மாணவருக்கு நம்ம வந்து ஃபீஸ் பேமெண்ட் பண்ணியிருக்கிறோம், அதனால் அதர் மேனேஜ்மெண்ட் கோட்டா அப்படின்னு இருக்கும். இதுக்கு கீழே கஸ்டமர் சிக்னேச்சர். கஸ்டமர் அப்படிங்கிறவர் இந்த இடத்துல கேண்டிடேட்டு. அப்புறம் ருபீஸ் டெபிட்டட். பேங்க்கில் வந்து உங்களுக்கான அமௌண்ட்டோட பேங்க்னுடைய சர்வீஸ் சார்ஜும் போடுவாங்க. டேட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர், எந்த டேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. அப்புறம் பேங்க்கில் நீங்கள் கொடுத்துருக்கிற காண்டாக்ட் நம்பர், அப்ளிகண்ட் அக்கௌண்ட் நம்பர், அப்புறம் ரெமிட்டன்ஸ் நம்பர், இதெல்லாம் ஃபில்லப் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துக்குங்க. அதே போல் பிரிண்ட் அவுட்டும் எடுத்து வச்சுக்குங்க. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த பிடிஎஃப். இந்த பிடிஎஃப்பில் உங்களுக்கு அனைத்து தகவல்களும் உள்ளது. முடிஞ்சால் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டைரெக்டாக நீங்கள் வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இதையே கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கிளியராக ஒரு 2 காப்பி பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு எல்லா தகவலையும் ஃபில்லப் பண்ணிவிட்டு பேங்க் கவுண்டரில் போய் கட்டிக்கலாம். ஓகேங்களா? பிரான்ச் கோட் நம்பர், நேம், எந்த பிரான்ச்சில் நீங்கள் கட்டுறீங்களோ அங்கே உங்களுடைய வங்கி கணக்கு இருக்கக்கூடிய பிரான்ச் கோட் நம்பர், டேட்டு, டைமு, அப்புறம் ஆர்டர் ஐடி நம்பர். ஐ ஹியர் பை ரெக்யூஸ்ட் the remittance of INR 2 lakhs through RTGS NEFT as per the detail below. Beneficiary name, beneficiary account number, beneficiary IFSC code, இதெல்லாமே சென்டாக்னுடையது. அமௌண்ட்டு இன் டிஜிட்லேயும் கேட்டிருக்காங்க, ஃபிகர்ஸ்லையும் கொடுத்துருக்குறாங்க, அதே போல் இன் வேர்ட்ஸ்லையும் கொடுத்துருக்குறாங்க. அடிஷ்னல் டீட்டெயில் வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் எல்லாம் ஃபில்லப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கவுண்டரில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கீழே பாருங்கள் கஸ்டமர் அக்னாலேஜ்மெண்ட் இதை கொடுப்பாங்க. இதை மறக்காமல் வாங்கி வச்சுக்குங்க. நீங்கள் பணம் கட்டதுக்கான கவுண்டர் ஃபைல், சரிங்களா, ஃபார் ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ். அதாவது உங்களுக்கு சீட்டு கிடைச்ச பிறகு ரவுண்டு 2ல் அந்த காலேஜில் போயிட்டு மொத்தமாக டியூஷன் ஃபீஸ் எதுவோ அதிலிருந்து இந்த 2 lakhs இப்போ நீங்கள் கட்டின அமௌண்ட்டை உங்களுக்கு கழிச்சிட்டு மீதம் அமௌண்ட்டை கட்ட சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு இந்த கஸ்டமர் அக்னாலஜ்மெண்ட் அப்படிங்கிறது தேவை. அதுக்கப்புறம் இன்கேஸ் உங்களுக்கு ரவுண்டு 2ல் சீட்டு கிடைக்கல, இல்லை சென்டாக்கில் சீட்டே கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் ரீஃபண்ட் கிடைக்கணும் அப்படின்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு இந்த அக்னாலஜ்மெண்ட் அப்படிங்கிறது தேவை. அதில் டேட்டு, டைமு, பிரான்ச்சினுடைய ஸ்டாம்ப்பு, சைனு இதெல்லாம் வச்சு கொடுத்துருவாங்க. இதையும் வாங்கிக்குங்க. ஓகேங்களா? இது வந்து எனக்கு நெட் பேங்கிங் இல்லை சார், இல்லைன்னா நெட் பேங்கிங் இல்லைன்னா நான் வந்து நெட் பேங்கிங்கில் என்னுடைய டிரான்சாக்ஷன் லிமிட்டு லெஸ் தேன் 2 lakhs அப்படின்றவங்களுக்கு ஆர்டிஜிஎஸ் மெத்தட். ஆர்டிஜிஎஸ் மெத்தடுக்கு அமௌண்ட்டு உங்கள் வங்கி கணக்கிலிருந்து சென்டாக்னுடைய வங்கி கணக்குக்கு போகிறதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 3 to 4 hours ஆகும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய பிரான்ச்சில் போயிட்டு கொஞ்சம் ரெக்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக டிரான்சாக்ஷனை முடிச்சு கொடுக்க சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ சென்டாக்கில் ரவுண்ட் 2ல் பணம் செலுத்துவதற்கான டெமோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. மேற்கொண்டு கவுன்சிலிங்கில் வந்துட்டா பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். பாய், see you, have a nice day.